ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீராம் சிவ் அண்ட் நான் உங்கள் ஸ்ரீராம் கௌதம். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், நான் எல்லாத்த விட்டு நிற்க போகிறேன். என்ன ஏதுங்கிறதெல்லாம் இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் காட்டுற காட்சிகள் எல்லாமே வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காக அல்ல. இதை நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகாக இருக்காங்க லைட்டாக. நல்லா ஜன்னல் வெளிச்சத்துக்கிட்ட உட்காந்துருக்கேன்னா அதனால் கொஞ்சம் நல்லா மஜாவாக இருக்கேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் என்னத்தை குவிட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் என்னை எப்படி தெரியும்? இத்தனால ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக டிக்டாக்ல ஆரம்பித்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு கடையை போட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இதை நான் எப்படி நான் டேர்ம் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கால்ட் அஸ் கண்டென்ட் க்ரியேட்டர். அப்படி தான் என்னை உங்களுக்கு தெரியும். ஓகேவா? என்னைய கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் டைம் பீரியடில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற மக்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் என்னை எப்படி தெரியும்னா, ஒரு ஆட் க்ரியேட்டராக தெரியும். நான் எந்தெந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆட் பண்ணேன் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மார்க்கெட்டிங் பேஜில் நான் ஆட் கேம்பெயினில் இத்தனை நாள் வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் வேலை பார்த்தேன். அதில் எனக்கு மந்த்லி இத்தனை ஆடுன்னு கொடுப்பாங்க. அந்த ஆடை நான் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்காக. ஒரு மாதத்துக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு 2 ஆட் 3 ஆட் அந்த மாதிரி ஒரு விதத்தில் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எந்த இடத்துல நான் ட்ரெண்ட் ஆனேன் அப்படின்னா, எலெக்ஷன் கேம்பெயின் ஒட்டி என்னோட ஒரு ரீல் ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு ட்ரெண்டுனா ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அது ஓரளவு நல்ல ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பெற்றது. அதில் தான் நான் ரெக்கக்னைஸ் ஆனேன். ஓகே, நான் வந்து ஆட் கேம்பெயினில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி. இப்போது இது பிரச்சனை கிடையாது. நான் வேலை பார்த்தது வந்து ஒரு டிஜிட்டல் பேஜ். ஓகேவா? அந்த பேஜோட பேரை நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பேஜுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக என்னோட எல்லா கமிட்மெண்ட்டுக்காகவும் நான் செலவு பண்ண காசு அதுலேருந்து நான் சம்பாதிச்சது தான். அந்த பேஜ்க்கான மரியாதைங்கிறத நான் வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த பேஜோட பேரை மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். இப்போது எனக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பீரியடில் நான் வேலை பார்த்தேன். இந்த 1.5 வருஷமுமே எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரலை. லைக் பாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்னாலையோ, அதாவது அந்த பேஜில் நான் மட்டும் வேலை பார்க்கல, என்னையே மாதிரி நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர், என்னையோட ஃபேமஸான நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர், கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபாலோவர்ஸ், 60,000 ஃபாலோவர்ஸ், 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க கூட நான் வேலை பார்த்த பேஜில் வேலை பார்க்குறாங்க இன்னும் வரைக்கும். எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ஜான்வரி மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஜான்வரி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கொடுத்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எனக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அதிக வருமானம் கிடைக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சூஸ் பண்ணேன். உங்களுக்கு அது எதுன்னு தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்ஸ் நல்லா போச்சு. ஜான்வரி மாதம் நான் 2 ஆட் பண்ணி கொடுத்தேன். ஃபெப்ரவரி மந்த் ஒரு ஆட் பண்ணி கொடுத்தேன். அது போக ஒரு கட்சி சார்ந்த கிடையாது, ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டை வந்து நான் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஜிஆர்டி ரெசார்ட்டில் வச்சு நடந்துச்சு. அங்கே போய் நான் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் நான் யார் மூலியமாக பண்ணேன் அப்படின்னா, நான் வேலை பார்த்த இந்த டிஜிட்டல் பேஜஸ் மூலியமாக தான் நான் பண்ணேன். இதில் நான் இல்லை அப்படின்னா எனக்கு இவ்வளோ சான்சஸ் கிடச்சிருக்காது. இதை வந்து நான் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். அடுத்து மார்ச் மாதம் வந்துச்சு. மார்ச் மாதம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட வேலை பார்த்த ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், அவர் வந்து ஒரு மேல் கண்டென்ட் க்ரியேட்டர், தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர் தான். நான் அவரை நாள் ஃபாலோ பண்ணேன். அவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பிரச்சனை அப்புறம் என் ஃபாலோ பண்ணி, ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நான் யார் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு ஹை புயல் அவரே மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னா என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் நிறைய விஷயங்கள் சொல்லலை, ஏன்னா இது வந்து ரொம்ப சீரியல் மாதிரி இழுக்குது. அதனால் நான் பேச விரும்பலை. நான் வந்து மேட்ருக்கே வரேன். நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். நான் வந்து சொம்பு தூக்கினேன், அதாவது அந்த கட்சிக்காரங்களுக்கும் கட்சி சார்ந்த ஆளுங்களுக்கும் நான் இத்தனை நாள் சொம்பு தூக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசினாங்க. ஓகேவா? மிஸ்டர் புடுங்கி, நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்கல்ல நான் சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, நான் எந்த கோணத்தில் சொம்பு தூக்கினேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க சொல்லுங்கள். இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? சொம்பு. சரியா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து சொம்பு. ஓகேவா? நீங்கள் இவ்வளோ தூரம் தூக்கியிருக்கீங்க, நான் வந்து இவ்வளோ தூரம் தூக்கினதாவே இருக்கட்டும். நீங்கள் சொல்ல வர்றதுக்கு சொம்பு தூக்கி நான் காசு சம்பாதிக்கணும்னு எனக்கு ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருக்கா சொல்லு? காசு சம்பாதிக்க நிறைய வழி இருக்குது. உங்களை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் இன்னும் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா நான் ஒன்றும் இந்த இது கிடையாது. ஓகேவா? நான் வந்து சொம்பு தூக்குனேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க. நான் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் அதுலேயும் நான் எவ்வளோ தூரம் சொம்பு தூக்குனேன்? அந்த கட்சி வரைக்கும் நான் போய் சொம்பு தூக்கியிருக்கேன். நானா கட்சி வரைக்கும் சொம்பு தூக்குனேன்? சரி, நான் சொம்பு தூக்குனதாவே இருக்கட்டும். நீ இத்தனை நாள் என்ன பண்ண? உன்னோட சொம்பை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு வனத்துல சுத்துதடி 9 நவகரகம் அப்படி சுத்திடுதல்ல.
சத்தியமா இதெல்லாம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னை அடி வாங்க வைக்காம விட மாட்டாங்கடா. சரி சிரிக்க வேணாம். நான் வந்து சீரியஸாக பேசிட்டுருக்கேன். நான் சொம்பு நீ தூக்குனல்ல, நீ தூக்குன அளவுக்கு நான் தூக்கல. ஓகேவா? ஒரு நாள் மீட்டிங்னு ஒன்று கட்சியிலேருந்து வச்சாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு சைரன் வச்ச காரில் யார் போனா? நான் போனேன்னா நீங்கள் போனீங்களா? நான் பஸ்ஸில் தான் வந்தேன். நான் வந்து அதுக்கு நான் பஸ்ஸிலே தான் போனேன். அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தான் சைரன் வச்ச காரில் போனீங்க. இப்போது நான் சொம்பு தூக்கணும்னா இல்லை நீங்கள் சொம்பு தூக்குனீங்களா? சொம்பு தூக்க போய் உங்களை சைரன் வச்ச காரில் ஏற்றுவாங்களா சொல்லுங்கள்? வேணாம், நான் எதுவும் பேசி அடி வாங்க விரும்பலை. நீ இவ்வளோ தூரம் பேசுறியே, என்னை இவ்வளோ தூரம் நீ அலிகேஷன் பண்ணுற, பேட் அலிகேஷன் வைக்கிற, கமெண்ட்ஸ்லாச்சும் உன்னை ஒருத்தர் 4 நல்ல வார்த்தை கேட்பானு சொல்லு. எவனாச்சும் ஒருத்தர் நல்ல கமெண்ட் போட்டான் நான் நீ எலெக்ஷன் கேம்பெயினில் வேலை பார்க்கும்போது ஒரு பையன் உன் கமெண்ட்டை காட்டி நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து இதாகவே இருந்துக்கிறேன். நீ உன்னோட எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு ரீல்லையாச்சும் உனக்கு நெகட்டிவ் கமெண்ட் இல்லாமல் காட்டு, நான் காட்டுவேன். ஏன்னா என் பேஜில் நெகட்டிவ் கமெண்ட் வரல. எல்லாரும் எனக்கு வந்து நல்ல வரவேற்பு தான் கொடுத்தாங்க. ஆனால் சொம்பு தூக்கணும் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. சொம்பு தூக்காமல் நேர்மையாக வேலை பார்த்த நீங்கள் உங்களை மானவரியாக கழுவி ஊற்றுனாங்க. தென்காசி கழுவி ஊற்றல, தமிழ்நாடே கழுவி ஊற்றுச்சு. தேவையாது. ஒரு இடத்துல வார்த்தையை விடும்போது யோசிச்சுட்டுங்க. சும்மா சொம்பு தூக்கினேன், பக்கெட் தூக்கினேன், இதெல்லாம் ஒரு பேச்சா? எவ்வளோ ஒரு 4 பேர் பார்க்குற இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்றும் ஒரு ஆஃபீஸில் ஒரு 4 செவத்துக்குள்ளே வேலை பார்க்கல. உங்களை 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் சொம்பு தூக்குனேன்னு என் மேலே அலிகேஷன் வைக்கிறீங்க. நான் எதுவும் பெருசாக பேச விரும்பலை. ஏன்னா அடி விழுந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். கர்மான்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. ஓகேவா? என்னை நீ இன்றைக்கி எந்த அளவுக்கு பேசி நானே வேலையை விட்டு எனக்கு பிடிச்ச வேலையை விட வச்சியோ உனக்கு கர்மா ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோடய விஸ்லிங் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? என்னோடய விஸ்லிங் ப்ரொஃபைல் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. டிசேபிள் ஆச்சுங்கிறத தாண்டி டிசேபிள் ஆனதுக்கு ஒருத்தங்க காரணம். ஓகேவா? என்னோட பேஜ் டிசேபிள் ஆகி அது போய் அது கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் ரெவன்யூ வருது. நான் எடுக்காமலே வச்சுருந்தேன். அதுவெல்லாம் எனக்கு நஷ்டம் போயிடுச்சுக்குள்ள. ஓகேவா? அதில் என்னை வந்து ஒரு 10-15 பேர் தான் என்னோட இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஓகேவா? அவருக்கு வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவர் பேஜ் வந்து தக்க வச்சுக்கிட்டாரு. என் பேஜ் தான் நக்கிட்டு போயிடுச்சு. ஓகேவா? என்னோட பேஜ் போகிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். சரியா? கர்மான்னு ஒன்று நான் நம்புகிற விஷயம் எப்போவுமே அது ஒர்க் ஆகும். ஓகேவா? நான் என்றைக்கு என்னோடய பேஜை பறி கொடுத்துட்டு நான் உட்காந்து அழுதணும், அதை அழுது முடித்த 10வது நாள்லேயே நான் ஃபைன் கட்டி என் பேஜை நான் திருப்பிட்டேன். ஓகேவா? 3000 ரூபாய் என் கை காசு போட்டு அந்த விஸ்லிங் ப்ரொஃபைலை நான் மீட்டுட்டேன். நான் மீட்ட அன்றைக்கி உன் அக்கௌண்ட் என்ன ஆச்சு? நொட்டிட்டு போயிடுச்சு. நான் காசு போட்டு எடுத்த 2வது நாள்லேயே அவர் பேஜ் போயிடுச்சு. என் பேஜை ஃபைன் கட்டி எடுக்க முடிஞ்சுது. ஆனால் அவர் பேஜை எடுக்கவே முடியாத நிலைக்கு போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? கர்மான்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து நீ தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? நீ தான் ஏதோ பெரிய தப்புத்தி மாரி பேசக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி வார்த்தை விடுறேன்னு நினச்சி என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா யூ புட் யுவர் செல்ஃப் ஆன் மை ஷூஸ். நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்னோட நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இந்த பேஜில் நான் வேலை பார்க்கும்போது இதுதான் என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது ஒரு மாதத்துக்கு. ஓகேவா? அது எல்லாத்தோட செலவுகளையும் நான் இதுலேருந்து வர காசில் தான் பார்த்தேன். இருந்தாலும் நான் 1 வருஷம் வேலை பார்த்தேன். ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணணும். எனக்கு ஒரு 4 காசு வேணுங்கிறதுக்காக அந்த வேலையை பார்த்தேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்ன் கிரியேட்டர். எப்படி நீங்கள் சொல்லிப்பீங்க உங்களோட லாங்குவேஜஸ்? நீங்கள் பார்ன் கிரியேட்டர். நான் அப்படி கிடையாது. நான் அடிப்பட்டு மீடிப்பட்டு என்னோட டிக்டாக் ஐடி போய் அதில் 25,000 பேர் என்னை ஃபாலோ பண்ணாங்க. அதை இழந்துட்டு இங்கே வந்து 1200 ஃபாலோவர்ஸ் வச்சு நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து பெரிய அளவே இருந்துக்கோங்க. நான் வந்து டயர் 3லே நான் உட்காந்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு அது போதும். இந்த வீடியோ நான் மேக் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு வேலையே கிடையாது. இவ்வளோ அழகாக ரெடியாகி உட்காந்து நான் ஏதாச்சும் விளாக் எடுத்திருக்கேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்து ட்ராமா கிரியேட் பண்ணணுங்கிறது வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குது, ஒரு மீடியாலன்னு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோத்ரூ பண்ணி வரணும்னு என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, என்னை பிடிச்சவங்க, என்னை மதித்து ஏன் சோகமாக இருக்குன்னு ஒரு 4 வார்த்தை கேட்குறவங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு வந்து உங்களை டார்கெட் பண்ணணும், அந்த கிரியேட்டரை நான் நோண்டணும், இந்த மாதிரி அவரை வந்து டீஃபேம் பண்ணணுங்கிறத என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஸோ இனிமேல் நான் எந்த ஒரு டிஜிட்டல் பேஜஸ்லையும் நான் வேலை பார்க்க மாட்டேன். நான் எந்த ஒரு ஆடுலையும் நான் வரமாட்டேன். இதுக்கு மேலே என் கூட சேர்ந்து அவர் பேர் கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வேலையை விட்டணும். தவிர எனக்கு அந்த வேலையை விட்டு வரணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. யார் எந்த பேஜஸில் வேலை பார்த்தாலும் சரி, கேர்ஃபுல்லாக வேலை பாருங்கள். எந்த இடத்துலையும் உங்கள் பேரை கெடுக்க விட்டுறாதீங்க மற்றவங்கள. நான் அந்த மாதிரி விட்டதுனால தான் நான் வேலையை விட்டு உட்காந்துருக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் இதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ எடுத்தேன். திங்க் ட்வைஸ், டாக் வைஸ். எந்த ஒரு வார்த்தையை விடுறதுனாலும் யோசிச்சு விடுங்க. அண்ட் அதே மாதிரி யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. நினச்சிங்க அப்படின்னா அது பதில் உங்களுக்கே நடந்துடும். ஸோ அவ்வளோதான். இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு யோசித்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நான் ரொம்ப தோணு பேசிட்டேன். ஆனால் தயவு செஞ்சு பாருங்கள், பார்க்காம போயிடாதீங்க யாரும். நல்லா எடுத்துகிட்டு போகிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் நிறைய கண்டென்ட்ஸ் போடுவேன். நீங்கள் அதிலே என்னை கூட கனெக்டடாக இருக்கலாம். அடுத்த ஒரு vlog-இல் சந்திக்கும் வரை டாடா பாய்.